அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பாக்கிய லோகி அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குடும்பமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நாயகன், அதாவது இவரோட மனைவி, இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பண தேவை அப்படின்றது இவங்களுக்கு நிறையவே இருக்கு. இதனால வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு பெரிய பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவால இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சேருது. ஸோ அது என்ன அப்படின்றதும் அண்ட் ஒரு சில ட்விஸ்டுகளும் இந்த படத்தோட மீதி கதையா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத படத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவான சத்யா அப்படின்றத காமிக்கிறாங்க. அவர் மனைவியோட சேர்ந்து ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டார். அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு சூட்கேஸை போடும்போது அதுல இருந்து ஒரு மனிதனோட கை கால்கள் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ. இது எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிட்டு ரொம்ப நேரம் இங்க இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், நம்ம சீக்கிரமா மூடிட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி மண் எல்லாத்தையும் மூடிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அப்படியே கற்பனை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி போய் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. கணவன் மனைவி என்னதான் ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கணவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு போதிய சம்பளம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியோ, இந்த சம்பளத்தை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வழக்கம் போல இவரோட மனைவி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கூட இருக்கவங்களா, அதாவது இவர் கூட இருந்தவங்களா பெரிய பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் இப்படி ஸ்டக் ஆகி கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி வழக்கமான திட்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆபீஸ் போகும்போது அங்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஸ்டோரியை கவர் பண்ணியிருக்காரு. மினிஸ்டர் ஒருத்தர் ட்ரக் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியோ, இதனால நிறைய பேருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியோ இவர் கவர் ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணி போய் அவரோட சீனியர் கிட்ட கொடுக்கும்போது அந்த மனுஷன் இதை ஏத்துக்க தயங்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகளோட பாதி பணத்தால தான் நம்மளோட கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு, இதை எதிர்த்துக்கிட்டு நாம எதுவும் பண்ண முடியாதுப்பா, இதனால இதை எங்களால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல இவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கரெக்டான சமயத்துல நான் அதை பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் ஒரு வண்டியை நிறுத்தி செக் பண்ணுன்னு போகும்போது ஒரு நபர் பணத்தோட உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை அடிச்சு விசாரிக்கும் போதுதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஒரு மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த மினிஸ்டரோட ஆள் தான் இவன் பணத்தோட எங்கேயோ போய்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அவனை வழிமறிச்சு இவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. இவருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி 2 சூட்கேஸ்ல பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இருக்கிறதோ ஒண்ணுதான். ஸோ இன்னொன்னு எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரிமினல் லாயரா இருக்காரு. அவர் கூட ஃபேமிலியோட டின்னர் போயிருக்காரு போல. அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கிரிமினல் லாயரா இருந்தாலும் இந்த ஏரியாக்கெல்லாம் போய் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பெருமை பேசிக்கிட்டே இருக்க. வாழ்க்கையில எதுவுமே சாதிக்காத நாயகன் இங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம மௌனமா இருக்க. அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதே ஏரியால தான் ஒரு சீரியல் ஆக்டர், அதுவும் பிரபலமான சீரியல் ஆக்டர் இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுக்கும்போது ஹீரோ ரொம்ப சிரிப்பா இருக்கிறதால இந்த விஷயம் இவரோட மனைவிக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போகும்போது ஏன் கேட்டலாம் நீங்க அப்படி பேசுறது இல்லையே, அவளை பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பழக்கமான சண்டையை இங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதுல வயசான நபர் ஒருத்தர் கீழே இருக்காரு. அவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு ஒரு 2 ஃப்ளோர் இருக்கும். பொறுமையா ஏறி வந்து கதவை தள்ளிட்டு, ஒழுங்கா அமைதியா தூங்க மாட்டீங்களா, என்ன விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ அவரோட பத்திரிகையில ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாரு. அதை பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பதிலா யாரோட யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காசப்ஸ் எல்லாத்தையும், அதாவது சினிமா காசப்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வேற இடத்துக்கு போய் தாராளமா சேர்ந்துக்கலான்னு சொல்ல. ஆமா சார், அதுதான் நான் பண்ண போறேன், எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுதான் கரெக்டான முடிவும் கூடுப்பா, இங்க நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம், முதல்ல நீயா வாண்டடா போறேன்ற. சோ இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும், நீ தாராளமா கிளம்பிக்கோன்னு சொல்ல இந்த மனுஷன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நாம பண்ணது தப்பு, இப்ப இந்த வேலை இல்லாம நம்மளோட ஃபேமிலி நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்துட்டு, என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உன் ஸ்கூல்ல படிச்ச பையன், உன் பின்னாடி தான் நான் ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேச ஆரம்பிக்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, அவர் யார் என்ன அப்படின்ற மாதிரி ஞாபகமும் வர்றதா தெரியல. இதனால அந்த மனுஷன் உட்காந்து அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா, ஆனா நான் ஒண்ணு மறக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க. 2 பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கான்வர்சேஷன் அதிகரிக்குது. அது மூலமா தான் ஹீரோ வேலையை விட்டு வந்துட்டார் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்குன்னு சொல்லும் போது இந்த மனுஷனும் பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா இவர் இந்த பல வெளிநாடுகளுக்கு போய் பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப கூட அதிகாலையில ஒரு பிளைட் இருக்கு, அந்த பிளைட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு, கண்டிப்பா உனக்கான ஒரு நாள் வருண்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட பிளைட் அதிகாலையில தான் புக் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட நேரம் இருக்குல்லையா, அந்த இடத்தை ஹீரோட வீட்டுல செலவிடலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க போறாங்க. 2 பேரும் உட்காந்து, அதாவது ஃபேமிலி மொத்தமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருப்பான், அவன் வெளியூர்ல
ஊர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவனோட ரூமை இவருக்கு கொடுத்து நீங்க இங்கே தங்கிக்கோங்க, காலையில இருந்து கிளம்பி போனா போதும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு கணவன் மனைவி 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியாதவங்களை எதுக்காக வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க, எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் அவன் என்னோட நண்பன் சொல்றான். இதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் தூங்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி அந்த நபர்கிட்ட போக ஆரம்பிக்குது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கண்ணை திறக்கிறாரு. கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணி சரி தூங்கிட்டு இருக்கவங்க கிட்டே போக ஆரம்பிக்குது. டமால்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க பயந்து போறாங்க. கணவர் எழுப்பி ஏதோ ஒண்ணு சத்தம் கேட்டது, கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமான்னு சொல்ல ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த நேரத்துல போய் கதவை தட்டலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பல சிந்தனைக்கு அப்புறமா கதவை தட்டி பார்க்கும்போது உள்ள யாருமே இல்ல. அதாவது அந்த ரூம்ல யாருமே இல்ல. இங்க இருந்த மனுஷன் எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி வேக வேகமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்ரூம்ல ஒரு ஓரமா விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரியும், அவருக்கு பக்கத்துல ஒரு மருந்து இருக்கு, கையில ஒரு ஊசி மாதிரியான ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே பார்த்ததும் ஸ்டன் ஆயிடுறாங்க. கிட்ட போகும்போது அவரோட வாயில நுரத்தல் இருக்கு. இதை பார்த்ததும் ஒன்னும் புரியாம அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா தான் அவர் இந்த கொக்கைன் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும், அதுல ஓவர் டோஸ் ஆயிதான் பொத்துன்னு விழுந்து போயிட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாம லிட்டரலி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க பயந்து போறாங்க. நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு முதல் வேலையை அவரோட டெட் பாடி பாத்ரூம்ல கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஒரு ஓரமா வைக்கிறாங்க. அங்க என்ன பண்ணலாம், போலீஸ்க்கு போன் பண்ணலாம் அப்படின்ற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த டெட் பாடி பொத்துன்னு ஒரு கத்தி மேல விழுந்து அப்படியே ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. வீடு முழுக்க ரத்தம். பயந்து போறாங்க. ஏன்னா பல பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு அவர் வரும்போது நிறைய பொருட்களை கொண்டு வந்தார் இல்லையா, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெட் கலர் சூட் கேஸ் இருக்கு. அதை திறந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதுல கட்டு கட்டா பணங்கள் இருக்கு. அதை பார்த்தது ஸ்டன் ஆகி நின்றுகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா அந்த ட்ரக் டீலிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மினிஸ்டர் இருக்கா இல்லையா, அவரோட பார்ட்னரான ராணா அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் ஒரு போலீஸ்காரரை பிடிக்கிறாரு. உன்னோட தயவுல தான் நான் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அனுப்பி வச்சேன். ஒரு சூட் கேஸோட தான் அவன் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான் அப்படின்னா இன்னொரு சூட் கேஸ் எங்க போச்சு, அதுல 10 கோடி இருந்தது. எனக்கு அந்த 10 கோடி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி இந்த போலீஸ்காரரை பயமுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது அதே சமயத்துல மினிஸ்டர் கிட்டே ஒரு ஆனா போறாரு. அவங்களோட 10 கோடி காரமா போயிடுச்சு. இது போலீஸ் கிட்ட இருக்கா இல்ல வேற ஒருத்தங்க கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். இது சீக்கிரட்டா தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அடி வாங்கினா இல்லையா, அந்த போலீஸ்காரர் போய்கிட்டே இருக்கும்போது நேர்மையான போலீஸ் இருக்காரு சந்திக்கிறார். இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றது புரியும். மேல் இடத்துல இருந்து எனக்கு பிரஷர் போட்டாங்க அப்படின்னா எதுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். அந்த காலாம போற சூட் கேஸும் இதுக்கு பின்னாடி இருக்கவங்களையும் பிடிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை மிரட்டி அனுப்பி வைக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த டெட் பாடி முழுக்க ரத்தமா இருக்கு. நிறைய பணங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பண தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ இந்த பணத்தை எடுத்து போய் கொடுத்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது. அண்ட் போலீஸ்காரர்களும் பாத்தீங்கன்னா இவர் எப்படி இறந்து போயிட்டாரு, எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி 1008 கேள்விகளை கேட்டு நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. ஒண்ணு பண்ணலாம், இந்த டெட் பாடியை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த ரத்தங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் கொண்டு வந்த சூட் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு ஓரமா வேற பெட்டியில் எடுத்து வச்சுட்டு அந்த சூட் கேஸ்ல அவரை கட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ இவங்க ரத்தம் அந்த துணியில தொடச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் புழிஞ்சு வெளியே காய போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவர் மேல விழ ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு இது ரத்தம் தான் அப்படின்றதே தெரியாம நடுராத்திரி திடீர்னு சண்டை போடுறீங்க, இப்ப என்னடா பாக்கு போட்டு துப்பிக்கிட்டு இருக்க, உனக்கு இதே வேலையா போச்சாயா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போகும்போது இந்த மனுஷன் இதை பெருசா எடுத்துக்கல, எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப இதை இருந்து வெளியே கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு கார் ஓட்ட தெரியாததால மனைவிக்கு ஓட்ட தெரியும், மனைவியோட தான் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஒவ்வொரு ஃப்ளோரா எடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது அதே இடத்துல ஒரு சீரியல் ஆக்டர் இருக்காங்கன்னு காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடி பார்த்துடுறாங்க. இதை பத்தி கேட்கும் போது இல்ல எங்களோட ஃப்ரெண்டு வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டா, அதுக்கான லக்கேஜ் தான் நாங்க கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க லக்கேஜை கொண்டு போங்க, என்ன வேணா கொண்டு போங்க, இவ்வளவு தூரம் வரைக்கும் இருந்துட்டீங்க, என்னோட வீட்டுக்கு வந்து நீங்க காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நிலைமை புரியாம பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் போறாரு. தன்னோட மனைவியை அனுப்பி வச்சுட்டு இந்த மனுஷன் மட்டும் முதல்ல இந்த கார்ல சூட் கேஸ் எடுத்து வச்சிருவோம், அதுக்கப்புறமா மனைவியை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு பக்கம் இவர் அந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டு போன அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு போல. இதனால சொந்த கதை சோகை கதை எல்லாத்தையும் இவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல போதையில அப்படியே படுக்கிறாங்க. இதை சாதகமா பயன்படுத்திட்டு இவங்க 2 பேருமே கார் எடுத்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல கார் நின்று போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது போலீஸ்காரங்க வராங்க. அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு என்னெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு உதவி பண்ணி அது மூலமா ஏதாவது பணத்தை தேத்தலாமா அப்படின்ற மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகலையா, ஒன்னும் கவலைப்படாதீங்கமா நாங்க உதவுறோம் அப்படின்ற
மாதிரி தள்ளி கீழி ஸ்டார்ட் பண்ணி இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாங்க. சோ இவங்க ஜஸ்ட் மிஸ்ல அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு போய் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அது நடக்க ஆரம்பிக்குது. பெரிய பள்ளத்தை தோண்டி அவரை புதைச்சிட்டு அங்க இருந்து வர ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த ராணாவால மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. மறுபடியும் கூப்பிட்டு ராணா மிரட்டி அனுப்பும் போது இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நம்ம பணத்தை கொடுத்தவங்க கிட்ட போன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர், அதாவது இப்போ கொலை பண்ணி புதைச்சாங்க இல்லையா, அந்த நபருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது போன் மண்ணுக்குள்ள இருந்து அடிக்குது. இதனால இந்த போலீஸ்காரரும் பயந்து போறாரு. வாய்ஸ் நோட்ல எங்கடா போற, இங்க பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு, நீ உடனடியா படத்தை எடுத்துட்டு வந்து சேருடான்னு சொல்ல எந்த பயனும் இல்ல அப்படின்னது நமக்கு காமிச்சிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டாங்க. இதனால மௌனமா வந்து தூங்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ராணா மினிஸ்டர் 2 பேர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்காரன் ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. ஒன்னு பண்ணலாம், அவனுக்கு 2 பேரையும் கூப்பிடலாம், அவனுக்கு 2 பேரு தான் இது கரெக்டான ஆளு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த 2 பேர் யார் அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ சீரியல் கில்லிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ரமேஷ் சுரேஷ் அப்படின்ற ஒரு 2 கேரக்டர் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு நபரை சுட சுட சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது போன் கால் வர ஆரம்பிக்குது. மினிஸ்டர் நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும், நாம அதுக்காக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டு உட்காந்துக்கிட்டு அந்த போலீஸ்காரனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த சைடு நேர்மையான போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன டெட் பாடி சூட் கேஸ்ல வச்சு தள்ளினாங்க இல்லையா, அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். சோ இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, நாம தேடிட்டு இருக்க சூட் கேஸும் இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிக்க அதே சமயத்துல நம்ம ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்த அம்சம் அவன் காணாம போயிட்டான், அவரை பத்தி நாம தேடி ஆகணுமே அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் பயமுறுத்தப்பட்டுகிட்டு இருக்க போலீஸ்காரர் இருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்க அது நம்ம ஹீரோ கிட்ட போய் முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியா அந்த நபர் இங்க தான் வந்திருக்காரு. இதனால அந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரமேஷ் சுரேஷ் இருக்காங்க இல்லையா போயிடுறாங்க. கண்ணை காட்டி இவனை மிரட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்படியே கற்பனை ஹீரோ வெளியில போயிருந்திருக்காரு போல. தன்னோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அங்க அந்த போலீஸ்காரரோட போனவருக்கு பார்த்தது பயந்து போய் நின்றுகிட்டே இருக்கும்போது மினிஸ்டர் இன்னொரு பக்கத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா எதுக்காகடா கொலை பண்ணீங்கன்னு கேட்க அங்க நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்க போய் அவர்கிட்ட பேசணும் பெருமை ட்ரை பண்ண போலீஸ் ஆச்சே சும்மா விடுவாரா, கண் எடுத்து சுடணும்னு வர ஆரம்பிச்சிருக்காரு. இவனுக்கு டென்ஷன் ஆகி போட்டு தள்ளிட்டானுங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா சாகறதுக்கு முன்னாடி நம்ம நாயகனோட வீட்டுலதான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாப்ல. இப்போ மினிஸ்டரோட சர்க்கிள்குள்ள நாயகன் வர ஆரம்பிக்கிறாரு. அவன் யாரு, எதுக்காக போலீஸ் அங்க போறோம், இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆளை விட்டு அனுப்பும் போது இன்னொரு பக்கத்துல ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஏற்கனவே இங்க ஒரு பணம் இருக்கு, அது எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம தூக்கி போட்டுட்டோம். இப்ப இந்த போலீஸ்காரரோட பணமும் இருக்கு, இதை மட்டும் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னா எதுக்காக வந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சு நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். நம்ம அந்த பணத்தை இழக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இந்த டெட் பாடியை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. துண்டு துண்டா வெட்டி போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல போலீஸ்காரர், அதாவது நேர்மையான போலீஸ் இருக்கா இல்லையா, அவர் வராரு. இவங்க 2 பேர்கிட்ட விசாரணை நடத்தும் போது நீங்க காமிக்கிற போட்டோல இருக்க யாருமே நாங்க பார்க்க கிடையாது, எங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தரால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்காரருக்கு இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியுது. அந்த ஆதாரம் அப்படின்றது சுத்தமா இல்ல இல்லையா. இதனால அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்றத காமிக்க அவர் போற அடுத்த நொடிய வெட்டி வச்சிருக்க அந்த உடல் பாகங்கள் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களோட வீட்டுல ஒரு பெரிய பெரிய டெடி பொம்மை இருக்கும், அதுக்குள்ள வச்சு தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரியும். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் இதையும் கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ராணா மினிஸ்டர் 2 பேருக்கும் நடுவுல அந்த பணத்தால பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றது நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டெடி பேரை நம்ம எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஹீரோட வீட்டுக்கு போக இவங்களோட வீட்டுலதான் கடைசியா அந்த பொம்மையை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொம்மைக்குள்ள பிணம் இருக்கு அப்படின்னா உங்களை சந்தேகப்படாம நான் யாரை சந்தேகப்படுறது, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க மறுபடியும் பேசி மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொம்மை எங்ககிட்ட இல்லவே இல்லை சார், அது இங்கதான் இருந்தது அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்கும் இல்லையா, அதை நீங்க கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் கோவத்தோட அங்கிருந்து எழுந்து போக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரமேஷ் சுரேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மினிஸ்டர் கூப்பிட்டு ராணா எனக்கு எதிராக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா ஒன்று பண்ணுங்க, ராணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோ இருக்கா இல்லையா அவரோட வீட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி இது 2 பேரும் ஸ்ட்ரைட்டா ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. கண்ணை காமிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே லைட்டா விசாரணையை மட்டும்தான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவங்க கண்ணை காமிச்சு ஒழுங்கு மருதியா அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லலாம். உங்க 2 பேரையுமே இந்த இடத்துல சாகடிச்சிருவோன்னு சொல்ல பயந்து போறாங்க. ஒரு ட்ரங்க் போட்டியில பணத்தை வச்சிருப்பாங்கன்னு இருக்கும், அதை எடுத்து காமிக்கும் போது 2 பேருமே அங்கிருந்து பணத்தோட கூப்பிட்டு போறாங்க. ஆள் நடமாட்டம் மேலாத ஒரு இடத்துல
இடத்துல கட்டி போட்டுட்டு மினிஸ்டர் ஒரு பக்கம், அந்த 2 பேரும் இன்னொரு பக்கம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்களை கொலை பண்ணணும் ட்ரை பண்ண அந்த இடத்துல ராணா என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல நான் இல்லை அப்படின்னா எப்படிப்பா, அந்த பணத்தை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கண்ணை நீட்டிக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி நேர்மையான போலீஸ் இருக்காரு, அவர் உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரையும் கைது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது யாரும் பயப்படுறதா தெரியல. இதனால லைட்டா சுடலான்னு போகும்போது அங்க திடீர்னு எல்லாரும் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மொத்த பேரை சுட்டுக்கிட்டு இறந்து போக ஹீரோ ஹீரோயின் தனியா கட்டப்பட்டிருக்காங்க. கண்ணெதிரில இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரே ஒரு நபர் மட்டும் உயிரோட இருக்கார். அவர் இவங்களை சுடணும்னு வரும்போது ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. ஆனா காயங்கள் நிறைய இருக்கிறதால பொத்துன்னு விழுந்து போக அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ரவுடி கும்பல் மொத்தமும் இறந்து போயிருக்கு. கணவன் மனைவி 2 பேருமே அந்த பணத்தை அதே இடத்துல விட்டுட்டு கிளம்புறாங்க. இதுதான் சார் நம்ம கதை அப்படின்ற மாதிரி நாயகன் பிரசன்ட்ல ஒரு நபர் கிட்ட இது எல்லாத்தையும் ஒரு வெப் சீரிஸா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே உண்மையில நடந்த கதை சார், அதை நீட்டும் பொழுது உண்மையா நடந்த கதையா, இது ஏன் பண்ணி முதல்ல சொல்லல, நம்ம உண்மையான கதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வியூவர்ஷிப் நிறைய வருவாங்க, பண்ணு இது ஒரு பிரீமியம் லெவல்ல கொண்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது வீடு முழுக்க ஷிஃப்டிங் பண்ணிட்டு வேற ஊருக்கு போக திட்டமிட்டாங்க. சோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அது கூடவே நான் ஒரு ரைட்டர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா வண்டியில பயணம் பண்ண ஆரம்பிக்க. அது கூடவே அந்த டெட் பாடிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து அது எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பண மூட்டை இருக்கு, அதாவது பணப்பெட்டி, அதை பாக்குறாங்க. அதை திறந்து பார்க்கும்போது அங்க வெறும் துணி மட்டும் தான் இருக்கு. சோ பணம் அப்படின்ற பேர்ல இவங்க அங்க கொண்டு போய் வச்சது வெறும் துணி தான். நாயகனோட ஃபேமிலியில தான் இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அந்த பணப்பெட்டியோடவே இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.